காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனார். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது பிரைவேட் மூலமா எடுக்கலாம், டைரக்டா அங்க போட்டு எடுக்கலாம், நம்ம இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல வெரைட்டிஸ்ல வந்து நம்ம லைசன்ஸை வந்து மாத்திக்க முடியும், சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், நம்ம அங்க டிரைவிங் பண்ண முடியும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோவா நம்ம போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன். தனியா ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்தியா லைசன்ஸ் வந்து சிப் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான ரூல்ஸ், இல்ல பழைய லைசன்ஸ் சிப் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான ரூல்ஸ்னு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட்ல, அதாவது சிங்கப்பூர்லயே வந்துட்டு நீங்க லைசன்ஸ் எடுக்கிறீங்க, ஆனா பிரைவேட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் இந்த 2024 வருஷத்துல எப்படி எடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். சிங்கப்பூர்ல நீங்க லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நிறைய டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா புக்கி பாத்தோ சொல்லலாம், அதுக்கப்புறமேட்டு உப்பி சொல்லலாம். இப்ப நம்ம சொல்ல போறது புக்கி பாத்தோ டிரைவிங் ஸ்கூலை பத்தி தான். இப்ப ரீசெண்டா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அங்க லைசன்ஸ் வந்து இந்த மாதிரி மாத்துறதுக்காக கிளாஸஸ் போட்டிருக்காரு. ஸோ அதுவும் பிரைவேட்ல போட்டிருக்காரு. பிரைவேட்ல போட்டா அதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க லைசன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப மற்ற லைசன்ஸுக்கும் இந்த மாதிரி பிரைவேட்ல போடுறதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 100% வந்து நமக்கு பிரைவேட்ல போடுறது தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க டைரக்டாவோ இல்ல கன்வெர்ட் பண்ணீங்க அங்கேயே கன்வெர்ட் பண்ற மாதிரி இது மாதிரி எப்படி போட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் புக் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா. இப்போ டைரக்டா போடுறீங்க, அவங்க இப்போ வந்து புக்கி பார்த்தாலே வந்துட்டு நீங்க ஓட்டி காமிக்கிறது எல்லாமே சொந்தமா அவங்க மூலமாவே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிரைவேட்ல போடாம டைரக்டா போட்டீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு டைரக்டா நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், பேசிக் தியரி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு பிராக்டிஸ் புக் பண்ணணும், எவாலுவேஷன் புக் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டா பேசிக் தியரி எக்ஸாம். ஒரு எக்ஸாமுக்கே இது பேசிக் தியரி, ஃபைனல் தியரி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பிராக்டிக்கல் கிளாஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா பிரைவேட்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா டைரக்டாவே எக்ஸாம் புக் பண்ணலாம். பேசிக் தியரி எக்ஸாமே புக் பண்ணலாம். பிராக்டிஸ் தேவையில்ல, எவாலுவேஷன் தேவையில்ல, டைரக்டாவே எக்ஸாம் புக் பண்ணிடலாம். நீங்க மட்டும் நல்லா புக்கை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே எக்ஸாம்ல கூட பாஸ் பண்ணலாம். கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரே எக்ஸாம்ல கூட பாஸ் பண்ணலாம். பேசிக் தியரிக்கு ஒரு அமௌண்ட், எவாலுவேஷனுக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறமேட்டு ஃபைனலா வந்து பேசிக் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகும். அமௌண்ட் கூட பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கட்டிடலாம். இதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமிங் தான் ப்ராப்ளம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஓடிட்டே இருப்போம், டைமிங்கே கிடைக்காது. அப்படின்றப்ப நீங்க இந்த கிளாஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே சமயத்துல இதுதான் பெஸ்ட். இதுல இருக்க மைனஸை சொல்லிடுறேன். அதாவது நம்ம பிரைவேட்ல போடுறதுல இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட்ல ட்ரெயினர் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய மைனஸே. உங்களுக்கு மட்டும் நல்ல ட்ரெயினரா கிடைச்சிட்டாங்க, ட்ரெயினர் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப சீக்கிரமே லைசன்ஸ் எடுத்துடலாம். நீங்க மற்ற எந்த இதுலயும் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 6 மாசத்துல இருந்து 1 இயர் கூட ஆகலாம். ஆனா இதுல வந்து நீங்க ரொம்ப சீக்கிரமே நீங்க கரெக்டா மட்டும் படிச்சிடணும். பேசிக் தியரி, ஃபைனல் தியரிக்கும் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டக்குனு கிளாஸ் போடலாம். கிளாஸும் இப்போ நீங்க டைரக்டா அங்க போட்டீங்கன்னா 20ல இருந்து 25 கிளாஸ் கூட ஆகும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 கிளாஸ்ல இருந்து 10 கிளாஸ் வரைக்குமே போட்டா போதும். இதுல வந்து நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்தியாலேயே நீங்க வண்டி ஓட்டி பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரைவேட்ல போடுங்க. அப்படி இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து பிரைவேட்ல போடாதீங்கன்னா ரொம்ப கம்மியான கிளாஸ் தான் இருக்கும். நீங்க வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க பிரைவேட்ல போட்டாலும் அந்த புக் இருக்கு, அந்த புக் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல ஃப்ரீயாவே இருக்கு, PDF ஃபார்மேட்ல. அந்த புக்கையும் போய் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம போன்லயே வந்துட்டு அப்ளிகேஷன் மூலமாவும் அந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம், சும்மா பிராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் எப்படிங்கிறத நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அதுவும் அந்த சேம் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு பிரைவேட்ல போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்பாயின்மெண்ட் தான் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாம, இப்போ நான் சொல்றது எல்லாமே புக்கி பார்த்தாவுக்கு தான். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாம தயவு செய்து போயிடாதீங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் போகணும். அப்பாயின்மெண்ட் வந்ததுன்னா இப்போ புக்கி பார்த்தோம்னா கூகுளில் போய் செக் பண்ணிங்களாவே வரும். புக்கி பார்த்தா டிரைவிங் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் போட்டீங்கன்னா வரும். அப்பாயின்மெண்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு வெயிட்டிங் டைமே 1 மாசம் இருக்கும். இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து பத்திரமா கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு காலையில நீங்க போயிருங்க. அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு போயிருங்க. அங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம பிரைவேட்டில் போடுறோம் அப்படின்னம்னா நம்ம பசங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். பிரைவேட்டில் போடுறீங்கன்னா எல்லாமே நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ டேரெக்டாக அவங்கள்ட்டே போட்டோம் அப்படின்னம்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட எல்லாமே பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஓகே, வேற இடத்துல வாங்குறோம் நாங்கள் அங்கே வாங்கிக்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு கடுப்பு வரும்ல. அது மாதிரி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே பார்த்துக்கோங்க பிரைவேட்டில் போடுறதுக்கு வந்துட்டு அது மாதிரி சொல்கிறாங்களாம். அதே இது டேரெக்டாக போடுற மாதிரி இருந்தால் அவங்களே எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பிரைவேட்டில் போடுறீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போங்க, போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பிரைவேட்டில் போடுறேன்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா உங்களை ஒரு இதுக்கு ஒரு அந்த ரூம் நம்பர் சொல்லி அங்கே அனுப்புவாங்க. நீங்கள் நேராக அந்த ரூமுக்கு போயிருங்க. போயிட்டு அங்கே சிஸ்டம் இருக்கும், ஓகேங்களா? அந்த சிஸ்டமில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணி ஆகணும். அந்த சிஸ்டமில் வந்துட்டு எல்லாமே கேட்கும். பிரைவேட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த அட்ரஸில் தங்கியிருக்கீங்க, உங்களோட பின் நம்பர், ஒர்க் பர்மிட் பின் நம்பர், இது எல்லாமே கேட்கும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த இதில் காசு வந்து வெட்டிக்கிறாங்க. எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா $149 40 வந்து அமௌண்ட்டாக வாங்குறாங்க. அது வந்து கையில் நீங்கள் கொடுக்க முடியாது. ஏடிஎம் கார்டில் தான் வந்து நெட்ஸில் தான் நீங்கள் பே பண்ணணும். அந்த சிஸ்டம்க்கு கீழே அந்த நம்ம நெட்ஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களை கார்டை இது பண்ணி கார்டை உள்ளே கொடுத்து பின் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா காசு அதிலேருந்து வெட்டிக்கும், ஓகேங்களா? இதில் வந்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம், அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு எல்லாமே ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி வர்றீங்களா, நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். அதில் ஃபில்லப் பண்ணுறது வேற எதுவும் கேட்காது. உங்களோட பின் நம்பரு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அதை கரெக்டாக கொடுத்துட்டு வரையில முக்கியமான இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என்னன்னா மேனுவலாக ஆட்டோவான்னு கேட்கும். ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார் மட்டும்தான் நீங்கள் ஓட்டி எடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக் காருக்கு மட்டும்தான் லைசன்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை மேனுவலுக்கு லைசன்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்கும். அதை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்து பொறுமையாக மேனுவல்னு கொடுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நம்ம மேனுவல் எடுத்தால் தான் நம்ம கம்பெனிக்கெல்லாம் டிரைவிங் பண்ண முடியும். ஸோ அதனால அதை மட்டும் நல்லா படித்து பார்த்து மேனுவல்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியும் பின் நம்பரும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஒர்க் பர்மிட் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஒர்க் பர்மிட்டோட அந்த பின் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு 6 நம்பர் போட்டுக்கோங்க. இந்த ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே அதுக்கப்புறமேட்டு ஃபோன்லேயே கூட கிளாஸ் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறமேட்டு வெளியில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு எதுவும் காசு வாங்க மாட்டாங்க. அந்த $149.40 வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதிலே வந்துட்டு அதுக்கும் வெட்டிக்குவாங்க. இந்த $149 40 வாங்குறாங்கல்ல, அதில் வந்துட்டு வெறும் $25 மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீஸில் டிடெக்ட் ஆகும். மீதி அமௌண்ட் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட், அதாவது இந்த புக்கி பார்த்தா டிரைவிங் ஸ்கூல் அக்கௌண்ட்டில் ஏறிடும். இந்த பேலன்ஸ் அந்த $25 போக மீதி பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸை வச்சு நீங்கள் கிளாஸஸ் வரிசையாக புக் பண்ணிக்கலாம். பேசிக் தியரி நீங்கள் ப்ராக்டிஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக எக்ஸாம் புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு வரிசையாக புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணணும். உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்து தான் கிளாஸ் புக் பண்ணணுன்ற தேவையில்ல. நீங்கள் பில்லு வாங்கிட்டு இந்த ஐடி பாஸ்வேர்டு அதிலே பில்லு வந்துடும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் அங்கேயே இருந்து ஒரு தடவை உங்கள் ஃபோனில் அந்த புக்கி பார்த்தா டிரைவிங் ஸ்கூல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த லாகின் ஐடி, உங்களோட பின் நம்பரையும் உங்கள் பாஸ்வேர்டையும் போட்டு ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கிளாஸ் புக் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. அது சரியாக ஒர்க் ஆகலை இல்லை எதுவும் சரியாக தெரியலை அப்படின்னா தாராளமாக அங்கே இருக்க உங்கள்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அப்போ நீங்கள் போறீங்கல்ல, இப்போ ப்ரைவேட்டில் புக் பண்ண போறீங்கன்னா அது நிறைய கம்ப்யூட்டர்ஸில் வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம பசங்க யாராவது இருந்தாலும் தெரியலை அப்படின்னாலும் அவங்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்து அக்கௌண்ட்டை நீங்களாக கிரியேட் பண்ணிடுங்க. இதே இந்த ஐடி பாஸ்வேர்ட்லாம் நம்ம டேரெக்டாக அங்கேயே போட்டோம் அப்படின்னா அவங்களே ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து ப்ரைவேட்டில் போடுறவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம், கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, ஓகே, நம்மளே கிரியேட் பண்ணிக்குவோம், நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக கொடுங்க. ஏன்னா லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு தான் வரும், ஓகேங்களா? இது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்டில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ட்ரெயினரை கண்டுபிடிச்சிருங்க. இந்த புக்கை நல்லா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் இது மாதிரி ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காரு, சாரி இப்போ தான் கிளாஸ் புக் பண்ணியிருக்காரு. இந்த தகவலை கொடுத்த அவருக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி தான் ப்ரைவேட்டில் போடணும். இப்போதைய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு ப்ரைவேட்டுன்றது பெஸ்ட்டு தான். ஆனால் ப்ரைவேட் டிரைவர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை மட்டும் நல்லா ஃபைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ப்ரைவேட்டில் போடல, எனக்கு சுத்தமாக டிரைவிங்கே தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக டேரெக்டாக போடுங்க. அதுக்கு எப்படின்றதுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன். இன்னும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வீடியோ போடாமல் இருக்கோம். அதாவது 2024 எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வீடியோ போடாமல் இருக்கும். கூடிய விரைவில் அந்த வீடியோவை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன், உங்கள் நண்பனாகும். பாய்.